ஒரு சைட் டிஷ் செய்யணும்னா நமக்கு வந்து எண்ணெயும் குறைவாக செலவழியணும், நேரமும் குறைவாக பிடிக்கணும். அதே சமயம் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சப்ஜி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம கிரேவி ஃபார்மில் கொடுத்தா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். நான் 2 கப் வர்ற மாதிரி ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்கிற வெந்நி வைக்கக்கூடாது, வெந்த மாதிரி ஆகிடும். வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் ரெண்டுமே சேர்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குடமிளகா 1 கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஏன்னா கிரேவிலையும் நம்ம உப்பு சேர்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்ல தீயை கூட வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கணும். இப்படி வதக்கி நம்ம கிரேவியில் சேர்க்கல அதோட க்ரன்ச்சினஸும் போகாது, ஓவராகவும் குக் ஆகாது. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஒரு டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கணும். திரும்ப எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்ல 1 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு ரோஸ்ட் ஆகி வரையிலேயே நல்ல பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஹோம்மேடாக பண்ணது தான். நீங்கள் வந்து 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும், அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் ரொம்ப சேர்க்க மாட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதை லேசாக வதக்கி விட்டுறலாம். நம்ம எண்ணெய் நிறைய இல்லாதப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா மசாலா கருத்து போயிடும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். நீங்கள் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா தயிரை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சிம்பிளான சப்ஜி தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து நல்ல ரிச்சாக வேணும், க்ரீமியாக வேணும்னா தயிருக்கு பதிலாக பாதாம் பேஸ்ட்டு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஆனால் இந்த கிரேவிக்கு தயிரே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கேப்சிகம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் சேர்த்து பரட்டிக்கலாம். பரட்டிட்டு ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு நிறைய தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஆல்ரெடி எல்லாமே வெந்துட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி விடட்டும். இதில் நான் பட்டைக்கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்க்கலை. ஏன்னா ப்ரொக்கோலி காலிஃப்ளவருக்கே ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கரம் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிட்டு இறக்கிடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கணும் டேஸ்ட் அப்படின்னா க்ரீம் கூட சேர்த்துக்கோங்க. க்ரீம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சப்ஜி ரெடி ஆகிட்டு சூப்பராக ஒரு சுட ஒரு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரைஸோடு சாப்பிட்றதுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. காலிஃப்ளவர் இதெல்லாம் சாப்பிட விரும்பாத பிள்ளைங்க கூட இந்த கிரேவியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.